மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கைய ஒரு தராசு மாதிரி சமமா கொண்டு போகணும்னு நினைக்கிற சுக்கிர பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 மார்ச் மாசம் உங்க ராசிக்கு ஒரு அதிரடியான முன்னேற்றத்தை தரப்போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாசம் உச்சம் பெறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதே சமயம் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணி நடக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் மற்றும் பிள்ளைகள் விஷயத்துல என்ன நடக்கப் போகுதுன்னு பாப்போம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. 5ஆம் இடத்து சூரியன் மனசுல ஒரு விதமான பதட்டப்பை கொடுப்பாரு. பிள்ளைகளோட படிப்பு அல்லது அவங்களோட பிடிவாதம் உங்களுக்கு சின்னதா ஒரு கவலையை தரலாம். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ராகு கூட இருக்கிறதால ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். திடீர்னு பெரிய லாபம் வரும்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. அது ஒரு மாயையா இருக்க வாய்ப்பிருக்கு. மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். 6ஆம் இடத்து சூரியன் எதிரிகளை துவம்சம் பண்ணுவாரு. அரசாங்க ரீதியா உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். கோர்ட் கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வேலையில உங்களுக்கு எதிரா வேலை பார்த்தவங்க இப்போ உங்களுக்கு அடங்கி போவாங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்கி ஒரு புது தெம்பு பிறக்கும். கௌரவம் தேடி வரும். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. துலாம் ராசிக்கு குரு 3 மற்றும் 6க்கு உடையவர் என்றாலும் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 9இல் குரு இருந்தா 9 கோடி யோகம்னு சொல்லுவாங்க. குருவோட பார்வை உங்க ராசிக்கு 1ஆம் இடத்துல 3 மற்றும் 5ஆம் இடங்கள்ல விழுது. இது உங்களுக்கு பெரிய கவசமா இருக்கும். உங்க ராசிய குரு பார்க்கிறதால உங்க முகம் பொலிவு பெறும், எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால தம்பி தங்கைகளோட உறவு மேம்படும், உங்க தைரியம் கூடும். 5ஆம் இடத்தை பார்க்கிறதால பிள்ளைகள் வழியில ஒரு பெரிய சுப செய்தி வரும். அவங்க கல்யாணம் அல்லது வேலை விஷயமா இருந்த தடைகள் நீங்கும். குரு பாக்யஸ்தானத்துல இருக்கிறதால மகான்கள் மற்றும் பெரியவர்களோட ஆசி கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பு கூடி வரும். பாக்ய குருவா இருக்கிறதுனால உங்க கௌரவம் சமூகத்துல உயரும், பணவரவுக்கு குறைவே இருக்காது.
செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. துலாம் ராசிக்கு செவ்வாய் 2 மற்றும் 7க்கு உடையவர், மாரகாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்றது அங்காரக யோகம்னு சொல்லப்பட்டாலும் குடும்பத்துல சின்ன சின்ன டென்ஷனை உருவாக்குவாரு. பேச்சால சில பிரச்சனைகள் வரலாம். அதனால குடும்பத்துல யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். 5ல செவ்வாய் ராகுவோட இருக்கிறதுனால காதலிப்பவர்களுக்கு இது ஒரு சோதனையான நேரம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வரும், விட்டு கொடுத்து போங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டீல் ஓகே ஆகும், ஆனா அதுல வில்லங்கம் இல்லாம பாத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியா இருந்தா அன்னைக்கு நாள் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும். உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், இரத்த அழுத்தம் வர வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போனாலும் அங்கே அவர் உச்சம் பெறது ஒரு விசித்திரமான யோகம். கடன் வாங்கி ஒரு பெரிய காரியம் செய்வீங்க. அதாவது லோன் போட்டு வீடு கட்டுறது அல்லது புது வண்டி வாங்குறது மாதிரியான சுப கடன்கள் ஏற்படும். எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க. கலைத்துறை, ஜவுளி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். 7ஆம் இடத்து சுக்கிரன் வாழ்க்கை துணை கூட ஒரு நெருக்கத்தை கொடுப்பாரு. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை துணையின் சொத்துக்கள் உங்க கைக்கு வர வாய்ப்பிருக்கு. சமூகத்துல உங்க செல்வாக்கு கூடும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உங்க முகம் பொலிவா மாறும். வெளியூர் பயணங்கள் மூலமா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல நீசம் பெற்றாலும் அங்க சுக்கிரனும் இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். எதிரிகளை உங்களோட அறிவால ஜெயிப்பீங்க. உத்தியோகத்துல கணக்கு வழக்குகள்ல இருந்த குழப்பம் தீரும். பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். அம்மா வழியில ஒரு உதவி கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள்ல நல்ல மார்க் வாங்குவாங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் 7ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுறாரு. 9 மற்றும் 12க்கு உடையவர் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால வாழ்க்கை துணை கூட சேர்ந்து வெளியூர் அல்லது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்துல கஸ்டமர்களை எப்படி கவரணும்னு உங்களுக்கு தெரியும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கான பிளானிங்கை இப்ப செய்யலாம். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல பிசினஸ் டீல் உங்க கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. சனி பகவான் இப்ப மீன ராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. துலாம் ராசிக்கு சனி ஒரு யோகாதிபதி, 4 மற்றும் 5க்கு உடையவர். அவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற மீனத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகம். 6ஆம் இடத்து சனி உங்களை ஒரு வெற்றி நாயகனா மாத்துவாரு. எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க அசால்ட்டா சமாளிப்பீங்க. பழைய கடன்களெல்லாம் அடைய வழி பிறக்கும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு சலாம் போடுவாங்க. வேலை விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடு போக வேண்டி வரும். இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி பெரிய லாபத்தை தருவாரு. ஆரோக்கியத்துல கால் வலிகள் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இப்போ கட்டுப்படும். சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏத்த உன்னதமான பலனை தருவாரு. உங்க விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். 6ஆம் இடத்து சனி உங்க தைரியத்தை உலகத்துக்கு பறைசாற்றுவாரு. ராகு பகவான் கும்பராசியில உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்து ராகு மனசுல ஒரு விதமான ஆசைகளை தூண்டி விடுவாரு. சட்டுன்னு பணக்காரனாகணும்னு நினைக்க வைப்பாரு. ஆனா ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சூரியன் மற்றும் செவ்வாயோட ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளோட வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். பூர்வீக சொத்துல குழப்பங்கள் வராம பாத்துக்கோங்க. கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு. 11இல் கேது இருந்தா திடீர் பணவரவு உண்டாகும். ஆனா அந்த பணம் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவாகும். மூத்த சகோதரர்கள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம். ஆனா உங்க முயற்சிகளுக்கு கேது ஒரு வெற்றியை தருவாரு. ஞானம் கூடும். மகான்களோட தரிசனம் கிடைக்கும். கேது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் திருப்தியையும் கொடுப்பாரு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க அதிர்ஷ்டத்தை பெருக்கும். பரிகாரங்கள். துலாம் ராசி நேயர்களே,
5ஆம் இடத்து கிரக கூட்டத்தால வர்ற மன உளைச்சலை தவிர்க்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாத்தி வழிபடுங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு. 9ஆம் இடத்து குருவின் அருளை பெற தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. 5ஆம் இடத்து செவ்வாயின் தாக்கத்தை குறைக்க முருகனுக்கு செவ்வரளி பூ சாத்தி தீபமேத்துங்க. ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு. 5ஆம் இடத்து ராகுவின் தாக்கத்தை குறைக்க துர்க்கை அம்மனை வழிபடுங்க. மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் துலாம் ராசிக்கு திருப்புமுனையான மாசம். உங்க ராசிநாதன் உச்சம் பெறறதுனால நீங்க எதிலும் ஜெயிப்பீங்க. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.